அனைவருக்கும் தினம் ஒரு ஜிகேயின் சார்பாக இனிய வணக்கங்கள். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய சிலபஸ் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருமை பன்மை அப்படிங்கிற தலைப்புல இருந்து நம்ம பாக்குறோம். சோ இந்த ஒருமை பன்மை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒருமை அப்படின்னா சிங்குலர், அதை குறிக்கக்கூடியது. ஒரே ஒரு பொருள் மட்டும் இருக்கக்கூடியது, அது சிங்குலரா குறிக்கக்கூடியதுதான் என்னதுன்னா ஒருமை. பன்மைனா ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை குறிக்கக்கூடியதுதான் என்னது அப்படின்னா பன்மை. தமிழ்ல இலக்கண விதிகளின்படி இதோட சொற்கள் என்ன செய்யுது அப்படின்னா மாற்றம் பெறுது. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா புலி, மாணவன் அப்படின்னு சொல்றதுல இது ஒரே ஒரு புலி, ஒரே ஒரு மாணவன். அப்ப இது ஒருமையை குறிக்கிறது ஒருமை. ஒருமை பொருளை குறிக்கும் பிரிவுகளையே என்ன செய்யறாங்கன்னா பிரிக்கிறாங்க. ஒன்னு ஆண் பால், இன்னொன்னு பெண் பால், இன்னொன்னு ஒன்றன் பால். இப்ப முருகன், கந்தன், வேலன், குமரன் இதெல்லாம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தனை பத்தி பேசுறாங்க. ஆண் பால் ஒருமை சொற்கள். வள்ளி, குழலி, நாயகி, அவள், அவன், அவள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வள்ளி, குமரி, யாரா வேணா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பெண்ணை பத்தி சொல்றது பெண் பால் ஒருமை சொற்கள். மாடு மேய்து, கல் இருக்குது, அது அப்படின்னு சொல்லும் போது உயிர் இல்லாத ஏதோ ஒரே ஒரு பொருளை பத்தி மட்டும் பேசுறதுனால அது பேர் ஒன்றன் பால் ஒருமை. ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அல்லது நபர்களை குறிக்கிறதுக்கு பேரு பன்மை. இந்த பன்மையிலுமே என்ன சொல்றாங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. இப்ப பாருங்க, புலிகள், மாணவர்கள்னு கொடுத்திருக்காங்க. இதையே என்ன செய்யறாங்கன்னா டைப்ஸ்ல பிரிப்பாங்க பாருங்க. இப்ப பலர்பால், பலவின் பால். நல்லா கவனிக்கணும். ஒருமையில வரக்கூடியது 3. என்னது அப்படின்னா ஒன்னு ஆண் பால், இன்னொன்னு பெண் பால், இன்னொன்னு என்னது பலவின் பால், சாரி ஒன்றன் பால். அப்ப பன்மையில வரக்கூடியது 2 தான். என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு பலர்பால், மனுஷங்கள்ல கூட்டமா வர்றது, இன்னொன்னு விலங்குகள் அல்லது வேற ஏதோ ஒண்ணுல கூட்டமா வர்றது. அப்ப பலர்பால், பலவின் பால், இது 2 பன்மை. இது எந்த பால் எதுக்கு வரும்ன்றது ரொம்ப முக்கியம். இதுல பலர் பாலும் பலவின் பாலும் பன்மை பிரிவுகளுக்குள்ள வரும். பலர் பால்லயே என்ன செய்யறாங்கன்னா 2ஆ பிரிக்கிறாங்க. பலர் பாலையே 2ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு பாருங்க, சரி, இதுல பலர் பால் அப்படின்றது என்னது அப்படின்னா உயர்திணையை மட்டும்தான் சொல்லும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பலர் பால் உயர்திணையை மட்டும்தான் சொல்லும். பலவின் பால் அக்ரிணையை மட்டும்தான் சொல்லும். சரிங்களா? அப்ப ஒரே ஒரு ஒருமை அப்படின்னு சொல்லும் போது ஒன்னு அது ஆம்பளை பையன்கள் ஏதோ ஒருத்தனை குறிக்குது, அது ஆண் பால் ஒருமை. பொம்பளை பிள்ளைகள் ஏதோ ஒன்ன குறிக்குது, அது பெண் பால் ஒருமை. உயிர் இல்லாதது ஏதோ ஒண்ணு, மாடு, மரம், கல்லு, மண்ணு, செடி, இந்த மாதிரிலாம் சொல்றது ஒன்றன் பால் ஒருமை. சரிங்களா? இல்லங்க, எனக்கு இவங்க ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாம் கூட்டம் கூட்டமா இருக்காங்க, மக்களா இருக்கிறாங்க, அப்புறம் வந்துட்டு இப்ப வந்து அந்த ஆசிரியர்களா இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் கலந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு வந்து பலர்பால். நிறைய கூட்டம் இருக்கு, ஆடுகள், மாடுகள், கோழிகள் எல்லாமே கலந்து இருக்குது அப்படிலாம் சொல்லும் போது அது வந்து பலவின் பால் அப்படின்னு. இது அக்ரிணையில வரக்கூடியது. அடுத்து தான், தாம் எனும் ஒருமை சொற்கள். இந்த ஒருமை பன்மை டாபிக் ரொம்ப முக்கியம். இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். சோ தான் அப்படின்றது என்னதுன்னா ஒருமையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, ரொம்ப முக்கியமானது. தான் என்பது ஒருமையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. தாம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பன்மையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த வேறுபாடு தெரிஞ்சுதான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தொடர்கள்ல பயன்படுத்தணும். தான், தன்னை, தன்னால், தனக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒருமையில பயன்படுத்தணும். தாம், தம்மை, தம்மால், தமக்கு இதெல்லாம் பன்மை தொடர்ல பயன்படுத்தணும். தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார். இங்க தலைவர் அப்படின்றது ஒரே ஒருத்தரை தான் குறிக்குது, எழுவாய். இப்ப இது ஒருமை. ஆனா அப்ப ஒரே ஒருத்தர்னா நமக்கு தனதுன்றது ஒருமைக்கு தானே வரும்னு படிச்சிருக்கோம். ஆனா ஏன் இங்க தமது கையால்னு கொடுத்திருக்காங்கன்னா அவருடைய மரியாதையை கருதி பன்மையில நம்ம சொல்றோம். மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டார். மாணவன் ஒரே ஒருத்தன் தான், அதனால அவனது கையால் பெற்றுக்கொண்டார். ஆனா தலைவர் வந்து அவருடைய உயர்வு கருதி தமது நம்ம போறோம். மாடுகள் தமது தலையை ஆட்டின. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா மாடுகள்ன்றது பன்மை தானே, பெயர் ஒருமையில இருந்தா வினை முடிப்பும் ஒருமையில தானே இருக்கணும். சரிங்களா? இப்ப மாடுகள் தமது தலையை ஆட்டினன்னு கொடுத்திருக்காங்க. ஆனா மாடுகள்னு சொல்லும் போது இங்க பன்மை ஆயிருது. அதனால தமது தலையை ஆட்டின அப்படின்ற பன்மை விகுதி வந்திருக்கு. கன்று ஒன்னே ஒண்ணுதான் ஒருமை, அதனால தனது தலையை ஆட்டியது அதுன்ற ஒருமை விகுதி. அப்ப ஒரு பெயர் ஒருமையில இருந்துச்சுன்னா அந்த வினை முடியும் போதும் ஒருமையில தான் இருக்கணும். திருடன் பிடிபட்டான், பெயர் பன்மையில இருந்தா வினை முடிப்பும் பன்மையில தான் இருக்கணும். அடுத்து பாருங்க, ஒருமை பன்மை பிழை திருத்தம். காற்று வீசின, மரங்கள் அசைந்தது. காற்றுன்றது ஒரே ஒண்ணுதான். அப்ப வீசின அப்படின்னு சொல்லி வந்தன, சென்றன அப்படின்னு பன்மை விகுதி வரக்கூடாது. ஏன்னா காத்து ஒருமையில இருக்குது. அப்ப வீசியது. மரங்கள், மரங்கள் வந்து பன்மை. ஆனா இங்க பாருங்க விகுதி ஒருமையில வந்திருக்கு. நம்ம என்ன பார்த்தோம் இப்பதான், பெயர் எப்படி வருதோ அந்த வினையோட எண்டும் அதே மாதிரிதான் வரணும். பெயர் ஒருமையில வந்தா வினையோட எண்டும் அதே மாதிரிதான் வரணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப இங்க மரங்கள்னு இருக்கு, அப்ப பன்மை. அப்ப இங்க அசைந்தனன்னு வரணும், ஆனா அசைந்ததுன்னு இருக்கு. சோ அந்த 2 சென்டென்ஸுமே தப்பு. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, காற்று வீசியது, மரங்கள் அசைந்தன. 2வது சென்டென்ஸ் பாருங்க, தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றான். ஒரே ஒருத்தனை பத்தி பேசினா சென்றான்னு சொல்லலாம்.
ஆனா இங்க 2 பேர் இருக்காங்க. அப்ப சென்றனர், ரெண்டு பேரை தானே சொல்றாங்க. அப்ப சென்றனர். எழுவாய் பன்மையா இருந்தா பயனிலையும் பன்மையாக தான் இருக்கணும். என் புத்தகம் இது அன்று அப்படின்னு சொல்றாங்க. என் புத்தகம் அப்ப ஒன்னே ஒண்ணுதான், இது கிடையாது அப்படின்னு சொல்றது கரெக்ட். என் புத்தகங்கள் இவை அல்ல. புத்தகங்கள் பன்மை, அப்ப இது சொல்லக்கூடாது, இவை அல்ல. இப்ப எழுவாயில கல்விகுதி பெறுது அப்படின்னா பயனிலையிலையும் கல்விகுதி வரணும். எழுவாயில அருவிகுதி பெறுதுன்னா பயனிலையிலையும் அருவிகுதி வரணும். இத பத்தி பார்க்கணும். இப்ப மாணவர்கள் சிறப்பாக தேர்வு எழுதினார்கள். மாணவர்கள் அப்படின்னு சொல்லும் போதே அங்க பன்மை ஆயிடுச்சு. சிறப்பாக தேர்வு எழுதினார்கள், விகுதியும் பன்மையில தான் வரணும். இங்க கல்விகுதி வந்திருந்துச்சுன்னா இங்கேயும் கல்விகுதி தான் வரணும். இப்ப மூவர் தேவாரத்தை பாடினர், அருவிகுதி. மூவர்ன்றது எழுவாய் சப்ஜெக்ட், தேவாரத்தை பாடினர் அப்படின்ற வினையோட அருவிகுதியில முடிஞ்சிருக்கு. அடுத்து அன்று அல்ல, இது ரொம்ப முக்கியமான பார்ட்டு. அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் உரியது. இது பழம் அன்று, ஒரே ஒரு பழத்தை காமிச்சு இது பழமே கிடையாதுன்னு சொல்றோம் இல்லையா, இது பழம் அன்று. இப்ப நிறைய பழங்கள் இருக்கு, அப்ப அது பன்மை. அப்ப இவை பழங்கள் அல்ல. அப்ப அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் உரியது. அடுத்து நான் யான் என்பவை தன்மை ஒருமை பெயர்கள். நான் அப்படின்னு சொல்றதும் யான் அப்படின்னு சொல்றதும் தன்மையில ஒருமை. நாம் யாம் அப்படின்னு சொன்னோம்னா அது தன்மையில பன்மை. யான் எனும் தன்மை ஒருமை பெயர் வேற்றுமை உருவை ஏற்கும் போது என் என திரியும். சரிங்களா? இப்ப பாருங்க, நான் அல்லது இங்க கொடுத்துருக்க 2 வார்த்தை எடுத்துக்கலாம். யான் அப்படின்றது யான் கூட்டல் ஐ என்னை, யான் கூட்டலால் என்னால். சரிங்களா? யான் கூட்டல் கு எனக்கு, யான் கூட்டல் இன் எண்ணின், யான் கூட்டல் அது எனது, யான் கூட்டல் கண் என் கண். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, கண்டிப்பா கேட்கலாம் மேட்சிங்ல. அடுத்து யாம் என்னும் தன்மை பெயர் வேற்றுமை உருவை ஏற்கும் போது எம் என திரியும். யாம் கூட்டல் அந்த ஐன்னு சொல்லும் போது எம்மை, யாம் கூட்டல் ஆள் எம்மாள், யாம் கூட்டல் கு எமக்கு, யாம் கூட்டல் இன் எம்மின், யாம் கூட்டல் அது எமது. பிரித்தெழுதுக கேட்கலாம். எம்மின் அப்படின்னு கொடுத்து கீழே 4 ஆப்ஷன் கொடுத்து பிரிச்சு எழுதுப்பா அப்படின்னு சொல்லலாம். அப்ப யாம் கூட்டல் இன் அப்படின்றது தெரிஞ்சா மட்டும் தான் கரெக்டா போட்டு வர முடியும். நல்ல முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நாம் என்னும் தன்மை பெயர் நம் என குறுகும். நாம் என்னும் தன்மை பெயர் நம். இப்ப நாம் அப்படின்றது நாம் கூட்டல் ஐ, வேற்றுமை உருபதான ஏற்கணும். நாம்ன்ற வார்த்தை ஐயை ஏற்கும் போது நம்மை, நாம் நம்மாக குறுகுது. நாம் கூட்டல் ஆள் நம்மாள், நாம் நமக்கு. அப்ப நாம் என்ன செஞ்சிருது, நம்மா குறிக்கிறது. இது மட்டும் என்னது அப்படின்னா ஒரு விதிவிலக்கு, ரொம்ப முக்கியமானது. அடுத்து யாங்கள் எங்கள், அதாவது யாங்கள் நாங்கள், நாமாருக்கும் குடியெல்லோம், நாங்களா யாருக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்றது. அவன் ஒருத்தன் தான் இருப்பான், இருந்தாலும் அதை கூட்டமா சொல்லிக்கிறாங்க. இப்ப தன்மையில பன்மை பெயர்கள் வேற்றுமை உறுப்புகளை ஏற்கும் போது யாங்களும் நாங்களும் எங்கள் என தெரியும். இப்ப உதாரணமா பாருங்க, யாங்கள் அல்லது நாங்கள் கூட்டல் ஐ எங்களை, யாங்கள் அல்லது நாங்கள் கூட்டல் ஆள் 3ஆம் வேற்றுமை எங்களால் எங்களுக்கு அப்படிலாம் பிரியும். சரியா? அடுத்து முன்னிலையில பெயர்கள். நீ அப்படின்றது ஒரு முன்னிலையில இருக்கக்கூடிய ஒருமை பெயர். இது நீர், நீவிரு, நீர், நீங்கள், இதெல்லாம் முன்னிலை பன்மை பெயர்கள். நிறைய இப்பவும் பேச்சு வழக்குல நீர் எங்க போறீரு அப்படிலாம் கேட்பாங்க இல்லையா? அப்ப நீ என்னும் முன்னிலை ஒருமை பெயர் வேற்றுமை உருவை ஏற்கும் போது நின் எனவும் உன் எனவும் மாறும். கூற்று காரணங்கள்ல கண்டிப்பா ட்விஸ்ட் வைக்கலாம், நல்லா பாத்துக்கோங்க. அதாவது நீ என்னும் முன்னிலை ஒருமை பெயர், நீங்கிறது நமக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தரை பார்த்து சொல்றோம், ஒரே ஒருத்தர், அதனால முன்னிலை ஒருமை பெயர் வேற்றுமை உறுப்புகளை ஏற்கும் போது நின் எனவும் உன் எனவும் மாறும். சரிங்களா? அப்ப நீ கூட்டல் ஐ நின்னை, நீ கூட்டல் ஆள் நின்னால், நீ கூட்டல் கு நினக்கு, அது உனக்குன்னு மாறும். நீ கூட்டலை நின்னைன்னு போடலாம், உன்னைன்னு போடலாம். சரிங்களா? நின் எனவும் உன் எனவும் மாறும். நீ கூட்டலால் நின்னால் உன்னால், நீ கூட்டலுக்கு நினக்கு உனக்கு, நின்னின் உன்னின், நினது உனது, நின்கண் உன்கண். நீர் எனும் முன்னிலை பெயர் வேற்றுமை உருவை ஏற்கும் போது நிம் உம் என தெரியும். நீர் கூட்டல் ஐ நும்மை, ஏன்னா நீர் என்னவா தெரியுது, நும் உம்னு தெரியுதா, அப்ப நும்மை அல்லது உம்மை. நீர் கூட்டல் ஆள் நும்மாள் அல்லது உம்மாள், நீர் கூட்டலுக்கு நுமக்கு அல்லது உமக்கு. சரிங்களா? நீர் கூட்டல் இன் 5ஆம் வேற்றுமை உருபு, நும்மின் உம்மின், அது 6ஆம் வேற்றுமை உருபு. நீர் கூட்டல் அது நுமது உமது, 7ஆம் வேற்றுமை உருபு கண். சோ நீங்கள் என்னும் முன்னிலை பன்மை பெயர் வேற்றுமை உருவை ஏற்கும் போது நுங்கள் உங்கள் என மாறுபடும். நுங்களை, உங்களால், உங்களுக்கு, நீங்கள் கூட்டல் ஐ. அப்ப நுங்களைன்றத பிரிச்சு எழுதுன்னு கொடுத்தாங்கன்னா
நீங்கள் ஐ. இந்த இடத்துல எல்லாரும் மாட்டிக்கிறீங்க. எல்லா பிரித்தெழுதுக விதியை படிச்சுட்டு போனாலும் நீங்க தப்பா போட்டு வந்துடுவீங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. அப்ப நீங்கள் கூட்டலை நுங்களை அல்லது உங்களை, நீங்கள் கூட்டலால் நுங்களால் அல்லது உங்களால், நீங்கள் கூட்டல் கூ நுங்களுக்கு அல்லது உங்களுக்கு, நீங்கள் கூட்டல் இன் நுங்களின் அல்லது உங்களின், நீங்கள் கூட்டல் அது நுங்களது அல்லது உங்களது. இப்ப படற்கை. தாம் தான் தங்கள் எனும் படற்கை பெயர்கள் வேற்றுமை உருபுகளை ஏற்கும் போது அது ஒரு மாதிரி தெரியுது. தான் எனும் படற்கை ஒருமை பெயர் வேற்றுமை உருவை ஏற்கும் போது தன் என மாறும். சரிங்களா? அப்ப தான் கூட்டல் ஐ தன்னை, தான் கூட்டல் ஆள் தன்னால், தான் கூட்டல் கூ தனக்கு, தான் கூட்டல் இன் தன்னின், தான் கூட்டல் அது தனது, தான் கூட்டல் கண் தன் கண். சரிங்களா? அடுத்து தாம் எனும் படற்கை பன்மை பெயர் தம் என திரிந்து வேற்றுமை உருவாகும். தாம் கூட்டலை தம்மை, தாம் கூட்டலால் தம்மால், தாம் கூட்டல்கு தமக்கு, தாம் கூட்டல் இன் தம்மின், தாம் கூட்டலது தமது, தாம் கூட்டல் கண் தம் கண். தாங்கள் அப்படின்றதும் அதே மாதிரிதான். ஆனா அது என்ன செய்யுது? படற்கையா மாறும்போது தங்கள் என மாறும். தாங்கள் கூட்டலை தங்களை, தாங்கள் கூட்டலால் தங்களால், தாங்கள் கூட்டல் கூ தங்களுக்கு அப்படின்னு. சரிங்களா? அடுத்ததை நம்ம பாக்குறது எதிர்மறையில இருக்கக்கூடிய சொற்கள். வந்தது நீ அல்ல, பார்த்தது நான் அல்ல, நான் படிச்ச புத்தகம் இது அல்ல அப்படின்னு சொல்றோம். இது சரியான தொடரா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் உரியதுன்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தன்மையில ஒருமையை பத்தி பேசும்போது நான் அல்லேன்னு சொல்லணும். நான் கிடையாது, வந்தது நான் கிடையாதுன்றத நான் அல்லேன். நாங்க இல்லைன்னு சொன்னோம்னா நாம் அல்லோம், நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை எஞ்சோம்னு சொல்லுவார் இல்லையா? அடுத்து முன்னிலை. நீ அல்லை, நீ அல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீவீர் அல்லீர். இது முன்னிலையில இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து சொன்னீங்கன்னா நீ அல்லை, நீ கிடையாது அப்படின்னு சொல்றது. நிறைய பேர் இருக்காங்க நீங்க கிடையாதுன்றத நீவீர் அல்லீர். படற்கையில இருக்காங்க, நான் செஞ்சது அவன் தானா, அவன் கிடையாது அப்படின்னு சொல்றது. அப்ப அவன் அல்லன் அவள் அல்லல். தாங்கள் எனும் படற்கை பன்மை பெயர் வேற்றுமை உருவை ஏற்கும் போது தங்கள் என திரியும்னு சொன்னாங்க. தாங்கள் கூட்டலை தங்களை, தாங்கள் கூட்டலால் தங்களால், தாங்கள் கூட்டல் கூ தங்களுக்கு, இப்படி மாறும். அடுத்து தான் தாம் எனும் ஒருமை சொற்கள். இந்த சொற்கள் இதை யூஸ் பண்றாங்க பாருங்க. தான் என்பது ஒருமையை குறிக்கும், தாம்ன்றது பன்மையை குறிக்கும். தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது இதெல்லாம் ஒருமையில தான் யூஸ் பண்ணணும். அப்ப இதை பன்மையா மாறும்போது தான் தாமாகும், தன்னை தம்மையாகும், தன்னால் தம்மாலாகும், தனக்கு தமக்காக மாறும், தனது தமதாக மாறும். தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார். தலைவர் ஒருத்தர் தானே, அப்ப தனதுன்னு வரக்கூடாதானா? மரியாதை நிமித்தமா அது தமதுன்னு போடுறோம். மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான். சரிங்களா? சோ அடுத்து மாடுகள் தமது தலையை ஆடின. மாடுகள் தமது தலை, இங்க பன்மைதான், அதனால இங்க தமது. கன்று ஒன்னே ஒண்ணுதான், அதனால தனது தலையை ஆடின. இப்ப இது ரொம்ப முக்கியம். கடந்த காலம். வந்தேன் பன்மையில மாறும்போது வந்தோம். வந்தனன் வந்தனம். நிகழ்காலம். வருகின்றேன் வருகின்றோம். வாரா நின்றேன் வாரா நின்றோம். வருவேன் வருவோம் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி வந்தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கடந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒருமையை பன்மையா மாத்தும் போது வந்தாய் அப்படின்னா வந்தீர்கள் அல்லது வந்தீர். வந்தனை அப்படின்னு சொல்லுவோம். வருகின்றாய் அப்படின்னா வருகின்றீர்கள். வாரா நின்றாய் வாரா நின்றீர்கள். வருவாய் அப்படின்னா வருவீர்கள். நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். இதே நீங்கன்னா நீங்க வருவீர்கள் என எனக்கு தெரியும். நீ வந்தாய் அப்படின்னு சொல்ற, நீங்க வந்தீங்கல்ல அப்படின்னு சொல்றது. நீ வருகின்றாய், நீ தான் வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்றது. நீங்க வருகின்றீர்கள் அப்படின்னு சொல்றது. இப்ப படற்கையில சொல்லும் போது கடந்த காலத்துல வந்தான் வந்தனன், நிகழ்காலத்துல வருகின்றான். இதுல கிருக்கின்றான் இடைநிலைகள் எல்லாமே இங்க பயின்று வரும். பெண்பால் ஒருமையில வந்தாள் வந்தனன். அதே இது பலர்பால்ல வந்தார்கள் வந்தனர். ஒன்றன் பால்ல வந்தது, பலவின் பால்ல வந்தன. நிகழ்காலமா இருந்தா வருகின்றான் வருகின்றாள் வருகின்றார்கள் வருகின்றது வருகின்றன. சோ அதே மாதிரிதான் வருவான் வருவாள் வருவார்கள் வரும் வாரா. இப்ப 12th அதே தான் கொடுத்திருக்காங்க. திணை பால் எண் இடம் ஆகியவற்றின் அடிப்படையில மொழியில நிறைய அடிப்படை அலகுகள் இருக்கு. இதை சொல்ல நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. முருகன் நூலகம் சென்றான்றதுல முருகன்றது எழுவாய். இந்த இதை வச்சே தெரிஞ்சிருது முருகன்றது ஒரு ஆம்பளை பையன். சரியா? அப்ப பால் தெரிஞ்சிருது. அது உயர்திணை, அது தெரிஞ்சிருது. சரிங்களா? அப்ப அந்த எழுவாய் திணை பாலை உணர்த்திருது. இந்த எழுவாய் தனக்குரிய வினைமுற்றை உயர்திணை ஆண்பால் ஒருமை பாடுறக்க நீங்க பாருங்க. முருகன் சென்றான், இதான பயனிலை. அப்ப முருகன் சொல்லும் போது அதே ஆண்பால் வினை முற்றுல முடிஞ்சிருக்கா? ரெண்டாவது ஒருமையில முடிஞ்சிருக்கு, உயர்திணை முடிஞ்சிருக்கு. சோ இப்படி பொருத்தமாக எழுவாய்க்கும் பயனிலைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து திணை பாகுபாடு. உலக மொழிகள் அனைத்திலும் பெயர் சொற்கள் தான் மிகுதி. பெயர் சொற்களை திணை அடிப்படையில உயர்திணை அக்ரின்னு 2 வகையா பிரிக்கிறாங்க. இப்படி பிரிக்கிறது எல்லாத்துலயும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. இது ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மொழிக்குறிப்பை அடிப்படையாக கொண்டு 2ஆ பிரிக்கிறாங்க. உயர்திணை என்மனார் மக்கள் சுட்டை, அக்ரிணை என்மனார் அவரள பிறவே.
அப்ப மக்கள் என்று சுட்டப்படுவோர் உயர்திணை, அவர் அல்லாத திணையை அக்ரிணை. இப்படி இந்த மாதிரி பாகுபாடு ஆங்கிலத்துல கிடையாது. இன்றைய தமிழர் யார், எது, இந்த மாதிரி வினா சொற்களை நம்ம பயன்படுத்துறோம். இப்ப பாருங்க, அங்கே நடப்பது யார். அப்ப யாருங்கிற கொஸ்டின் தான் இங்க எதை அப்படின்ற கேள்விக்கு பதிலா வருது. நமக்கு பயனிலைனாலே எதை படிச்சாங்க, யார சொன்னாங்க, எதை அப்படின்ற கேள்விக்கு பதிலா வரணும். அப்ப அங்கே நடப்பது யார், இது வினா பயனிலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப பாருங்க, பொருட்குறிப்பின் அடிப்படையில் யார் என்ற பயனிலை உயர்திணையையும், யாருன்னு கேட்கறதுனால அது உயர்திணையையும், எதுன்ற பயனிலை அக்ரிணையையும் குறிக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அங்க நடக்கிறது யாரு அப்படிங்கிற, அங்க போறது யாரு அப்படின்னு கேக்குறது, அது உயர்திணை பயனிலை. அங்க நடந்து போதில்ல, அது ஏதோ ஒண்ணு போற மாதிரி இருக்காது, எது அப்படின்னு கேட்டா அது அக்ரிணையை சொல்லும். சோ குழந்தை, கதிரவன்லாம் 2 திணைகளுக்கும் பொதுவாய் வரக்கூடிய சொற்கள். ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இது எழுவாயாக அமையும் போது அவற்றின் விடை முடிவு 2 திணைகளையும் பெற்று வருகின்றது. பாருங்க, குழந்தை சிரித்தான் அல்லது குழந்தை சிரிச்சுச்சு, கதிரவன் உதித்தான் அல்லது கதிரவன் உதித்தது. பேச்சு வழக்குல அக்ரிணை முடிவை பெற்று வர்றதா இப்ப வழக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து பால் பாகுபாடு. தமிழ்ல இந்த பால் பாகுபாடு இலக்கண அடிப்படையில தான் அமைஞ்சிருக்கு. தன்மை முன்னிலையை தவிர தமிழ்ல இருக்கக்கூடிய பெயர்கள் படக்க இடத்துலயும் வரும். பயனிலை விகுதிகளான ஆண், ஆள், ஆர், அது, இந்த மாதிரியான பால் பகுப்பை காட்டுது. பழந்தமிழ் ஐம்பால்கள்ல பலர் பால் சொல் பன்மையிலையும் உயர்வு கருதி சில வேளைகளையும் ஒருமையிலையும் வந்திருக்கு. இப்ப பாருங்க, மாணவர் வந்தனர், மாணவர் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல மாணவர்கள்னு தானே வரணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா மாணவர்னு சொல்லும் போதே இதுல ஆண் பெண் 2 பேருமே சேர்ந்துடுறாங்க. சோ அப்ப அதனால இந்த செய்யறாங்க வந்தனர் அப்படின்ற பன்மை விகுதி. ஆசிரியர் அப்படின்னு சொல்லும் போது அதுல ஃபீமேல் டீச்சராவும் இருக்கலாம், மேல் டீச்சராவும் இருக்கலாம். ஆசிரியர் டீச்சர் வராங்க அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப அது பலர்பால். அப்ப வந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்க ஒருமையில முடியுது. ஆனா இங்க பலர்பால்னு சொல்றதை விட இதுல அது எந்த பால்ன்றத மென்ஷன் பண்ணாம இருக்கு. நல்லா கவனிக்கணும். ஐம்பால்கள்ல பலர்பால் சொல் பன்மையில உயர்வு கருதி சில வேளைகள்ல ஒருமையிலையும் வருது. ஆசிரியர் வந்தார். இந்த காலத்துல தமிழ்ல உயர்பான்மையை உணர்த்தக்கூடிய சொற்கள் பன்மை பொருளை உணர்த்தாமல் ஒருமை பொருளை உணர்த்துதுன்னு சொல்றாங்க. பாருங்க, அவர் வந்தார், அவர்கள் வந்தார்கள், கல்விகுதி பெற்று முடியுது. தமிழ்ல உயர்திணையில ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் உரிய பொது பெயர்கள்லாம் இருக்கு. அது வினைமுற்றை வச்சுதான் நம்ம டிசைட் பண்றோம். தங்கமணி பாடினான் அப்படின்னு சொல்றதுனாலதான் தங்கமணின்றது ஆம்பளை பையன்றது நமக்கு தெரியுது. இல்ல அப்படின்னா தங்கமணின்னு பொம்பளை பிள்ளைக்கு பேர் வைப்பாங்க. அப்ப இந்த வினைமுற்று விகுதியை வச்சுதான் அது ஆணா பெண்ணான்னு டிசைட் பண்றாங்க. அடுத்து ஆண், பெண், அம்மா, அப்பா, தம்பி, தந்தை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண் பெண்ணுன்ற பகுப்பு முறை. அப்ப வினைமுற்றில வேறுபடுத்தும் பால் காட்டும் விகுதிகள் இல்லை. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்கலாம், கூட்டுறல வினைமுற்றில் வேறுபடுத்தும் பால் காட்டும் விகுதிகள் உள்ளனன்னு கேட்கலாம். மாத்தி போட்டக்கூடாது, இல்லை. அப்ப ஒருமை பன்மை அடிப்படையில தான் ஒன்றன் பால் பலவின் பால் நம்ம சொல்றோம். பாருங்க, காளை உழுதது, பசு பால் தந்தது. சரிங்களா? இதுல காளையை உழுதது அப்படின்னு சொல்றதுனால அது ஆண் பால், பசுன்றதுனால அது பெண் பால் அப்படி இருக்கு. இப்ப இது வினைமுற்ற பால் பாகுபாட்டுக்குரிய விகுதிகளை பெறாமல் ஒன்றன் பால்ல தான் முடிஞ்சிருக்கு. காளமாடு அப்படின்றதுனால உழுதியா அப்படின்னு தான் சொல்றோம், உழுததுன்னு தான் சொல்றோம். அப்ப இது ஒன்றன் பால், ஒரே ஒரு பால், ஒரே ஒரு காளை, ஒரே ஒரு பசு. தற்காலத்துல அக்ரிணை எழுவாய் மாற்றம் அடைஞ்சிருக்கு. மாட்டினத்துல பெண் பாலை குறிக்கிறதுக்கு பசுமாடு அப்படின்னும் ஆண் பாலை குறிக்கிறதுக்கு காளமாடு. இதே இது மாடு உழுதது, மாடு பால் தந்ததுன்னா உழுததை வச்சுதான் அதை என்ன சொல்லுவோம், காளமாடுன்னும், பால் கொடுக்கறத வச்சு அது பசுமாடுன்னு சொல்லுவோம். ஆனா இப்ப அந்த பாலை குறிக்கிறதுக்கு பசுமாடு காளமாடுன்னு பிரிச்சிடுறாங்க. அதே மாதிரி குரங்குல ஆண் குரங்கு பெண் குரங்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எண் பாகுபாடு. தமிழ்ல உயர்திணை பன்மை பெயர்கள் விகுதி பெற்று இருக்குது. 2 மனுஷங்க வராங்க, 10 தேங்காய். இதுல 2 மனுஷங்கன்றது உயர்திணை, இந்த 10 தேங்காய்ன்றது அக்ரிணையில பன்மை. இப்ப நீங்க 10 இருக்கிறதுனால நிறைய 10 தேங்காய்கள் அப்படின்னு போடணும்ன்றது கட்டாயம் கிடையாது. 10 தேங்காய், எத்தனை தேங்காய்ன்றத எண்ணிக்கை முன்னாடி சொல்லிட்டோமே, தேங்காய் தான், எத்தனை தேங்காய், 10 தேங்காய். இக்கால தமிழ்ல அக்ரிணை பன்மைக்குன்னு தனி வினைமுற்றுகள் கிடையாது. ஒருமை பன்மையில தான் எழுவாயில தான் வேறுபடுது. ஒரு மரம் வீழ்ந்தது, 10 மரம் வீழ்ந்தது அப்படின்னு தான் எழுதணும். வீழ்ந்தனன்னு போட்டக்கூடாது, வீழ்ந்தது. மரங்கள் வீழ்ந்தன அப்படின்னு போடலாம். 10 மரம்னு சொல்லிட்டாங்கன்னா இங்க இருக்கிறத வச்சுதான் இங்க விகுதி போடணும். சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப மைனூட்டா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான டாபிக்கும் கூட. ஒருமை பன்மையை பற்றிய குழப்பங்கள்ல ஒவ்வொரு அப்படின்ற சொல், ஒவ்வொரு வீடுகளிலும் நூலகம் உள்ளது, இப்படிதான் நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீட்லயும் நூலகம் இருக்கு. ஆனா எப்படி சொன்னா, ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளதுன்னு சொல்லலாமே தவிர ஒவ்வொரு வீடுகளிலும் நூலகம் உள்ளதுன்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொரு பள்ளியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறதுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு பள்ளிகளிலும்னு சொல்லக்கூடாது. சோ இது ஒவ்வொருன்ற வார்த்தைக்கு பக்கத்துல எப்படி வரணும்ன்றத பாத்துக்கோங்க. அடுத்து இடப்பாகுபாடு. இடம், தன்மை, முன்னிலை, படற்கைன்னு 3 டைப்பு. பெயர் சொல்ல இடப்பாகுபாடு கிடையாது.
அவன், அவள், அது இந்த மாதிரியான பதிலீட்டு பெயர்கள்ல தான் வரும். பேசுபவன் முன்னாடி இருந்தும் கேட்கிறவன் அதெல்லாம் வந்து அதாவது பேசுறவனை வந்து முன்னிருந்து முன்னாடி நிப்பாட்டிக்கிட்டு கேட்கிறவன் யார பத்தி பேசுறோம், பேசப்படுற பொருள் என்ன, இது மூணையும் தன்மை முன்னிலை படர்க்கைன்னு சொல்றாங்க. தமிழ்ல தன்மையோ முன்னிலையோ ஒருமை பாகுபாடு உண்டே தவிர ஆண் பெண் வேறுபாடு கிடையாது. சான்றாக நான் புத்தகம் கொடுத்தேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. இதுல ஆனா பெண்ணான்னு சொல்ல முடியுமா? அப்ப தன்மையிலையும் முன்னிலையிலையும் தான் நானு நீ அப்படி சொல்லும் போதுதான் அந்த பாகுபாடு இருக்குமே தவிர ஆண்பால் பெண்பால் பாகுபாடு தன்மையிலேயோ முன்னிலையிலயோ கிடையாதுன்றாங்க. சரிங்க. இப்ப தன்மையில உளப்பாட்டு தன்மை பன்மை, உளப்படுத்தாத தன்மை பன்மை. இது ஒரு தடவை பிவைக்கு கேட்டிருந்தாங்க, என்னன்னு பாக்கலாம். பேசுபவரை முன்னிலையாரையும் தன்னுடன் சேர்த்து கொண்டு பேசுறது. நாம் முயற்சி செய்வோம், நானும் நீயும் முயற்சி செய்வோம் அப்படின்றதுதான் நாம் இந்த இடத்துல சொல்றோம். அப்ப பேசுறவன் யாரோ, எனக்கு முன்னாடி இருக்கிறவன் யாரோ, அதை சேர்த்து நான் சொல்றது. அப்ப எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முன்னிலை பர்சனையும் என்னோட நான் சேர்த்து சொல்றதுனால இதுக்கு பேரு உளப்பாட்டு தன்மை பன்மை. நாம்ன்றது தன்மை முன்னிலையில இருக்கிற எல்லாரையும் குறிக்குது. இப்ப உளப்படுத்தாதன்னா நீங்க தான் செய்யணும் அல்லது நாங்க தான் செய்வோம். முன்னிலையாரை தவிர்த்து, நீங்கன்றதே அப்ப வரக்கூடாது, நாங்க தான். முன்னிலையாரை தவிர்த்து யார் பேசுறாங்களோ அவங்கள பத்தி மட்டுமே சொல்றது, நாங்க செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றது. அப்ப அதுல முன்னாடி இருக்கிறவங்கள நம்ம உளப்படுத்தல, அதனால இது உளப்படுத்தாத தன்மை பன்மை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? பறவை பறந்தது, இது கரெக்ட். பறவைகள் பறந்தன. இதேது 10 மரம் வீழ்ந்ததுன்னு தான் எழுதணுமே தவிர 10 மரங்கள் வீழ்ந்தனன்னு எழுதக்கூடாது. ஏன்னா நம்பரை முன்னாடி சொல்லிட்டோம், பின்னாடி நம்ம ஒருமையா தானே சொல்லியிருக்கோம். 10 மரம் வீழ்ந்ததுன்னு தான் சொல்லணும். கல் விழுந்தது, கற்கள் விழுந்தன. மரம் வளர்ந்தது, மரங்கள் வளர்ந்தன. புத்தகம் மேசையில் உள்ளது, புத்தகங்கள் மேசையில் உள்ளன. அவன் மாணவன், அவர்கள் மாணவர்கள். இது பழம் அன்று, அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் உரிய. இவை பழங்கள் அல்ல. மாடு மேய்ந்தது, மாடுகள் மேய்ந்தன. மலர் பூத்தது, மலர்கள் பூத்தன. குதிரை ஓடியது, குதிரைகள் ஓடின. நாய் குரைத்தது, நாய்கள் குரைத்தன. யானை பிளிரியது, யானைகள் பிளிரின. ஆறு ஓடியது, ஆறுகள் ஓடின. மலை உயர்ந்தது, மலைகள் உயர்ந்தன. தேனி பறந்தது, தேனீக்கள் பறந்தன. பழம் இனித்தது, பழங்கள் இனித்தன. வீடு அழகானது, வீடுகள் அழகானவை. ரொம்ப முக்கியமானது, வை விகுதி வந்திருக்கு பாருங்க. கண்ணாடி உடைந்தது, கண்ணாடிகள் உடைந்தன. விளக்கு எரிந்தது, விளக்குகள் எரிந்தன. சிறுவன் சிரித்தான், சிறுவர்கள் சிரித்தனர். சிறுவர்கள் சிரித்தார்கள்னு போட சிரித்தனர். சரிங்களா? பெண் பாடினால், பெண்கள் பாடினர். அருவிகுதி. இங்க கல்விகுதியில சில நேரங்கள்ல அருவிகுதியும் வரும், ரொம்ப முக்கியம். பெண்கள் பாடினர். தலைவர் பேசினார், தலைவர்கள் பேசினர். மாணவன் எழுதினான், மாணவர்கள் எழுதினர். குறைந்தது, குறைந்தன. நிறைந்தது, நிறைந்தன. அது மரம், அவை மரங்கள். இது பை, இவை பைகள். எது உனது, எவை உன்னுடையவை. அது இலை, அதாவது அதுன்னு சொல்றதை விட உயிரெழுத்துக்கு முன்னாடி அதுதானே வரணும். அது இலை, அவை இலைகள். இது ஊசி, இவை ஊசிகள். தான் செய்த வேலை, தாம் செய்த வேலை. ஒவ்வொரு ஊரும், எல்லா ஊர்களும். ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஒரு நாடு, பல நாடுகள். சோ அடுத்து பாத்தீங்கன்னா சீடன் வந்தான், சீடர்கள் வந்தனர். கள் அருவிகுதியில முடியுது. கவிஞன் பாடினான், கவிஞர்கள் பாடினர். அலை மோதியது, அலைகள் மோதின. மேகம் கருத்தது, மேகங்கள் கருத்தன. கன்று துள்ளியது, கன்றுகள் துள்ளின. மணி ஒலித்தது, மணிகள் ஒலித்தன. காற்று வீசியது, காற்றுகள் வீசின. காற்றுகள் பன்மை விகுதி, வீசின. வெற்றிகள் கிடைத்தன, வெற்றி கிடைத்தது, வெற்றிகள் கிடைத்தன. தோல்வி அடைந்தான், தோல்விகள் அடைந்தனர். வாழை காய்த்தது, வாழைகள் காய்ந்தன. முத்து மின்னியது, முத்துகள் மின்னின. கதிர் முற்றியது, கதிர்கள் முற்றின. வளை விழுந்தது, வளைகள் விழுந்தன. மீன் துள்ளியது, மீன்கள் துள்ளின. அறிவாளி சொன்னான், அறிவாளிகள் சொன்னார்கள். வீரன் போரிட்டனர், வீரர்கள் போரிட்டனர். சிங்கம் கர்ச்சித்தது, சிங்கங்கள் கர்ச்சித்தன. பசு பால் தந்தது, பசுக்கள் பால் தந்தன. கிளி பேசியது, கிளிகள் பேசின. குயில் கூவியது, குயில்கள் கூவின. பாம்பு ஊர்ந்தது, பாம்புகள் ஊர்ந்தன. எறும்பு சென்றது, எறும்புகள் சென்றன. இப்ப பாருங்க, இதுலயே வந்துட்டு முக்கியமானது பாத்தீங்கன்னா வானம் வெளுத்தது, வானங்கள் வெளுத்தன. பயிர் செழித்தது, பயிர்கள் செழித்தன. விதை முளைத்தது, விதைகள் முளைத்தன. வேர் இறங்கியது, வேர்கள் இறங்கின. கிளை படர்ந்தது, கிளைகள் படர்ந்தன. இலை உதிர்ந்தது, இலைகள் உதிர்ந்தன. காய் கனிந்தது, காய்கள் கனிந்தன. பழம் பழுத்தது, பழங்கள் பழுத்தன.
கல்வி கண் திறந்தது, கல்வி கண் திறந்தன. நாடு முன்னேறியது, நாடுகள் முன்னேறியன. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊர் சிரித்தது, ஊர்கள் சிரித்தன. சரியா? வீடு அழகானது, வீடுகள் அழகானவை. தெரு நீளமானது, தெருக்கள் நீளமானவை. சில இடங்கள்ல வை விகுதி வரணும். சாலை விரிந்தது, சாலைகள் விரிந்தன. கதவு திறந்தது, கதவுகள் திறந்தன. ஜன்னல் மூடியது, ஜன்னல்கள் மூடின. விளக்கு ஒளி தந்தது, விளக்குகள் ஒளி தந்தன. பாத்திரம் உருண்டது, பாத்திரங்கள் உருண்டன. சட்டை கிழிந்தது, சட்டைகள் கிழிந்தன. துணி நனைந்தது, துணிகள் நனைந்தன. நூல் அற்றது, நூல்கள் அற்றன. ஊசி குத்தியது, ஊசிகள் குத்தின. பொம்மை ஆடியது, பொம்மை ஆடின. சரிங்களா? இதேதான் எல்லாத்துலயும் இருக்குது. சரி, இப்ப இதுல வந்து பாருங்க, சரியான எதிர்மறை சொற்களை கொண்டு நிரப்புங்க. தாங்கள் இவை அல்ல. அல்ல அன்று என்பது ஒருமைக்கும், அல்ல என்பது பன்மைக்கும். புத்தகங்கள் பன்மை, அதனால அல்ல. உங்களோடு வருவோர் நாம் அல்லோம். நாமார்க்கும் குடியில்லோம். அப்ப நாம்ன்றதுல பன்மை, நாம் அல்லோம். மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். ஈமைத்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அல்ல. பண்டங்கள் இது இந்த நிலத்துக்கு உரிமையாளர் நீ அல்லை. யானை கண் சிறியது. இப்ப இந்த ஒருமையை பன்மையா மாத்துங்க. யானையின் கண்கள் சிறியன. காட்டு மரம் உயர்வானது, காட்டு மரங்கள் உயர்வானவை. மயில் அழகானது, மயில்கள் அழகானவை. பன்மையா மாத்தும் போது. பழம் பழுத்தது, பழம் பன்மையா மாறுது, பழங்கள். பழுத்தது பழுத்தனன் மாறுது. அடுத்து நான் படித்தேன், நாங்கள் படித்தோம். அடுத்து பன்மைய ஒருமையா மாத்துறாங்க. பசுவும் கன்றும் மேய்ந்தன, பசுவுடன் கன்று மேய்ந்தது. மரத்தில் காயும் கனியும் இருந்தன, மரத்தில் காயுடன் கனியும் இருந்தது. சிறுவனும் சிறுமியும் வந்தனர், சிறுவனுடன் சிறுமி வந்தாள். அண்ணனும் தம்பியும் பரிசு பெற்றனர், அண்ணனுடன் தம்பி பரிசு பெற்றாள். பாலும் தேனும் இனித்தன, பாலுடன் தேன் இனித்தது. யானை படையுடன் குதிரை படையும் சென்றன. யானை படையும் குதிரை படையும்னு கிடையாது, யானை படையுடன் குதிரைப்படை சென்றது. சிறுமி டேஷ் கையில் மலர்களை வைத்திருந்தாள், தனது கையில். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார். உயர்ந்தோர் தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். இவை தாம் எனக்கு பிடித்த நூல்கள். இவைன்றது பன்மை. உயர்ந்தோர் அப்படின்னு சொல்லும் போது பலர்பால், அதனால தம்மை தாமே. குழந்தைகள் தம்மால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்யறாங்க. இப்ப யான் எனும் தன்மை ஒருமை வேற்றுமை உருவை ஏற்கும் போது என் என திரியும். தாம் எனும் படற்கை பன்மை வேற்றுமை உருவை ஏற்கும் போது தம் என திரியும். நீ நீவீர்லாம் முன்னிலையில வரக்கூடியது. தன்மையில ஒருமை அப்ப என்னது? யான். தன்மையில ஒருமை யான், தன்மையில பன்மை நாம், முன்னிலையில ஒருமை நீ. அதாவது அப்படிதான் புரிஞ்சிருக்கு. படற்கையில ஒருமை தான், படற்கையில பன்மை தாங்கள். அடுத்து கற்கள், புல் புற்கள், சொற்கள், பூக்கள், இதெல்லாமே அதேதான். வாழ்த்து வாழ்த்துகள், வாழ்த்துக்கள் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பக்கங்கள். ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க. கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தனர். கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தனர். புலவருக்கு அருவிகுதி. சரிங்களா? அப்ப ஆப்ஷன் ஏ. மத்தெல்லாம் பாருங்க, பணிந்தன பணிந்தான்லாம் இருக்கு, அதெல்லாம் ஆப்ஷன் கிடையாது. அடுத்து இந்த மன்னர் அப்படின்றது உயர்திணை பாளையராக இருக்கிறதுனால இங்க மரியாதை பருதி பணிந்தனர் வந்திருக்கு. அடுத்து தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தனர் கொடுத்திருக்காங்க. இசைங்கிறது ஒரு அக்ரிணை தானே, சப்ப சிறந்த இடத்தை பெற்றிருந்தது அதுன்ற விகுதி தானே வரணும். சப்ப ஆப்ஷன் சி. இப்ப பாருங்க, இசை என்பது ஒரு அக்ரிணையில ஒருமை, அதனால அக்ரிணை ஒருமையில அதுன்ற முடிவு தான் கரெக்ட். அடுத்து ஒரு அணில் மரத்தில் ஏறியது நம்ம படிச்சிருப்போம். ஓர் அப்படின்றது ஒரு உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரணும், ஒருன்றது ஒரு உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரணும் அப்படின்னு படிச்சிருப்போம். சரிங்களா? ஒரு நாள் அப்படின்னா படிச்சிருப்போம். சரிங்க, பாருங்க, ஒரு அணில் மரத்தில் ஏறியது கிடையாது, ஓர் அணில் மரத்தில் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னே ஒண்ணு, அப்ப ஏறினு வராது, ஏறியதுன்னு வரணும். ஆப்ஷன். சரிங்களா? அடுத்து குதிரையிலிருந்து அவர் இறங்கினார். அவர்னு சொல்லிட்டாங்க, குதிரையிலிருந்து அவர்னு சொல்லும் போது அப்ப அருவிகுதியில தான் முடியணும். அவர் இறங்கினார். சரியா? ஏன்னா அது வந்து அவர்னு சொல்லும் போது அது பலர்பாலாயிருது, மரியாதை கருதி. அடுத்து பாருங்க, நெற்கதிர்களில் இருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன. நெற்கதிர்களில் அப்படின்னு சொல்லிட்டாங்க, நெல்மணிகள் பன்மை, அப்ப மணிமணியாய் உதிர்ந்தன. ஆப்ஷன் ஏ. உதிர்கின்றது உதிர்கிறதெல்லாம் கிடையாது. அடுத்து மொழி காலத்திற்கேற்ப மாறுகிறது. மொழிங்கிறது ஒன்னே ஒண்ணு, அது அக்ரிணை, அதனால அது என்ன செய்யுது? மாறுகிறது. ஆப்ஷன். அடுத்து பிரெய்லி நூல்கள் உள்ளன. பிரெய்லி நூல்கள் உள்ளன, நூல்கள் நிறைய இருக்கு, உள்ளன, இது கரெக்ட் தான். செயற்கை மரம் ஒன்று உள்ளது, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அது அதுன்ற விகுதியில முடிஞ்சது, கரெக்ட் தான். 1000க்கு மேற்பட்ட நூல்கள் பன்மையில இருக்கு, இங்க உள்ளதுன்னு ஒருமை விகுதியில முடிஞ்சிருக்கு, உள்ளனன்னு வரணும்.
மின் இதழ்கள் தான் இங்க மீன் இதழ்கள்னு கொடுத்திருக்காங்க. மின் இதழ்கள் நிறைய உள்ளன. சோ இது சரி. அப்ப இதுல பிழையுள்ள தொடர் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இ தான் தவறு. அது அன்று. அன்று என்பது ஒருமைக்கும், அல்ல என்பது பன்மைக்கும் உரியது. இது கரெக்ட். அது அல்ல, அது அல்லது, அது அல்லலாம் கிடையாது. அது அன்று. வீரர்கள் நாட்டை காத்தனர். வீரர்கள் கல்விகுதி. அப்ப அருவிகுதியில முடியணும். இப்ப வீரர்கள் நாட்டை காத்தனர். சரிங்களா? ஏன்னா அது பலர்பால்ல முடிஞ்சிருக்கு. புத்தகத்தை எடுத்தது அவன் அல்ல. நம்ம ஏற்கனவே படிச்சோம். அவன்னு சொல்லும் போது அவன் அல்லன்னு சொல்லணும்ட்டு. அப்ப புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன். ஏன்னா அந்த ஆண்பால் அவன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அல்லன்ற விதிதான் வரணும். ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காட்சியின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காட்சியின் பயன். இது பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஆண்பால் தான். ஆனா உயர்தினை அவர் என்ன சொல்றோம் அப்படின்னா உயர்வு கருதி நம்ம பலர்பால் மரியாதை சொல்லாக எடுத்துக்கிறோம். அப்ப உலகிற்கு உணர்த்தினார். ஆப்ஷன் இ. குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பன்மையில சொல்றாங்க, தன்மையில பன்மை. ரைட்டா? அப்ப தான் தான் கூட்டல் ஆள் அப்படின்னு சொல்லும் போது தன்னால் அல்லது தம்மாள்னு மாறும் இல்லையா? அதுதான் இது. அடுத்து பாத்தீங்கன்னா இவை டேஷ் எனக்கு பிடித்த நூல்கள் வாங்கினேன். இவை தாம். இவைன்றப்ப பன்மை. அப்ப தாம்ன்றதான் வரணும். அரசர்கள் நல்லாட்சி செய்தனர். சோ அரசர்கள்ன்றது உயர்திணையில பன்மை. அப்ப செய்தனர் அப்படின்ற அந்த பலர்பால் விகுதி வரணும். பசு கன்றை ஈன்றது. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. குயில் நடனம் ஆடியது அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்து பாருங்க, மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. சோ மேகங்கள் சூழ்ந்து கொண்டனன்னு சொல்லணும். இது தப்பு. மேகம் சூழ்ந்து கொண்டதுன்னு சொல்லணும். இது தப்பு. மேகம் சூழ்ந்து கொண்டது. சோ அப்ப ஆப்ஷன் சி. சோ இதோட ஒருமை பன்மை பிழையில் இருக்கக்கூடிய டாபிக் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.